योगिनी योगिनी योगेश्वरी योग भयंकरी सकलस्तावर जंगमस्य श्री पुरुष मुखर्दयो यौवनानां कुमारीणां भजमो आगरुडय आगरुडय स्वाहा अस्मिन् अग्नौ स्वयंवरकला पार्वती दुर्गा सुरवीं ध्यायामि आज्ञोपकारुण्ये ध्यायामि नमः स्वाहा विघार्य कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् स्वाहा दुर्गा परमेश्वरी स्वयंवरकला भागवत्याय नमः उत्तरार्थाय तत्सकृतमवधाय स्वयंवरकला पार्वती स्वयंवरकला पार्वती பண்ண போறோம் வெயிட் பண்ணுமா स्वयंवरकला பார்வதிங்கிறவ யாரு? நாம இந்த स्वयंवरकला பார்வதிங்கிறத மட்டும் தான் நாம தெரிஞ்சிட்டோம். அது ஏன் நம்ம நவராத்திரி தருணத்துல பண்றோம்? இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். கேதார கௌரி நோன்பு முதல்ல எடுத்த பார்வதி தேவி தான் स्वयंवरकला பார்வதி அப்படின்னு ஆராதிக்கும். கேதார நோன்பு எப்ப எடுக்கிறோம் நம்மலாம்? தீபாவளி நோன்பு சொல்றோம் இல்லையா? அதுக்கு பேர் என்ன? தீபாவளி நோன்புக்கு பேர் என்னன்னா கேதார நோன்புன்னு பேர், கேதாரீஸ்வர நோன்பு அப்படின்னு பேர். அப்ப கேதாரேஸ்வரரை முக்கியமாக பிரார்த்தனை செய்து எடுக்கப்படக்கூடிய நோன்புக்கு பேரு. சரி, இந்த கேதார நோன்புக்கும் நாம் இந்த நவராத்திரியில இந்த स्वयंवरकला பார்வதி பண்றதுக்கும் என்ன ஒற்றுமைன்னு கேட்டா, இன்றையிலிருந்து எண்ணி பார்த்தா 21 நாள் வரும் தீபாவளி. 21 நாள்கள் விரதம் இருந்து செய்ய வேண்டிய நோன்புதான் கேதார நோன்பு. இது நாம இன்னைக்கு நிச்சயம் பண்ணி ஆரம்பிச்ச வைபவம் கிடையாது. இது அம்பாளுடைய திருவாக்குனால நம்மளுடைய தந்தையார் குருநாதரானவர் இந்தந்த காலத்தை என்னென்ன ஹோமங்கள் பண்ணணும்னு நிர்ணயிச்சு கொடுத்தார். அதற்கான ஒற்றுமை என்னன்னா, இன்னைக்கு அந்த விரதம் ஆரம்பிக்கக்கூடிய சமயம். அப்போ அந்த கேதார நோன்பு எதற்காக அம்பாள் எடுத்தான்னா, ஒரு சமயத்துல பார்வதி பரமேஸ்வரால கைலாசத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கிற பொழுது பிருங்கி மகரிஷின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பரமசிவ பக்தர், பரமேஸ்வர பக்தர், பரமசிவ பக்தர். அப்ப அந்த பரமசிவன் மட்டும்தான் பிரார்த்தனை பண்ணுவார், பூஜை பண்ணுவார், ஆராதனை பண்ணுவார், பிரதட்சணை பண்ணுவார், நமஸ்காரம் பண்ணுவார். அப்ப அவருடைய பூஜைகள் எல்லாம் முடிஞ்சு சுவாமியை திருக்கைலாயத்திலேயே போய் நமஸ்காரம் பண்றதுக்கு போறார். அப்ப சுவாமி அம்பாளுமா சேர்ந்து உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப என்ன பண்றாரு இந்த மகரிஷியானவர், வண்டு உருவம் கொண்டு தனியா சிவனை மட்டும் வலம் வர. பலம் வந்த உடனே பரமேஸ்வரன் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறார். அம்பாளுக்கு கோபம் வந்து, ரெண்டு பேருமா உட்கார்ந்து இருக்கோம். இப்போ அவர் உங்களை மட்டும் தனியா வண்டு உருவம் கொண்டு பிரதட்சணம் நமஸ்காரம் பண்ணிட்டு போறதுக்கு காரணம் என்ன? அந்த கோபம் எல்லாம் வரக்கூடாதுன்னா, யாரும் பேசிட்டு இருக்காங்க நடுவுல போக கூடாது, ஒரு வழிபாடு நடந்திருந்தா குறுக்க வரக்கூடாது, கணவன் மனைவிகள் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா நடந்து போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்க குறுக்க போக கூடாது. இப்பெல்லாம் பல பேர் வண்டி எடுத்துட்டு போனா ஒரு குரூப்புக்கு நடுவுல தான் வண்டி எடுத்து ஓட்டுவார். அப்பதான் வண்டி ஓட்டுறதே தெரியும்.
அதெல்லாம் பெரிய பாவம். உட்கார்ந்து இருந்தா கூட நடுவுல குறுக்க தாண்டி போகாம வலமாகவோ வலமாகத்தான் போகணும். அப்படியே அம்பாளுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. வந்த உடனே இல்ல என்னுடைய பக்தனவன் என்ன மட்டுமே தியானம் பண்ணி பூஜை பண்ணி நான் பிரதட்ச நமஸ்காரம் பண்ணிருக்கான், அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்னு கேட்டேன். உடனே அம்பாள் அந்த மகரிஷியை பார்த்து, அந்த முனிவரை பார்த்து, நீங்க இப்படி செய்யறது தவறாச்சே அப்படின்னு. இல்லம்மா, எனக்கு தேவை அவருடைய வரம் போறோம். உன்னுடைய வரமும் சேர்ந்திருந்தா இந்த உலகத்துல ஜீவிக்கலாம், நன்னா வாழலாம், சுகபோகத்தோடு இருக்கலாம், பிறகு மோட்சமும் கிடைக்கும். ஆனா பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் பண்ணோம்னா மோட்சம் நிச்சயம் ஆயிடுது. அதனால அது மட்டும் போதும் தான் நான் செஞ்சேன் அப்படின்னு. அப்போ உனக்கு சக்தியே தேவையில்லையான்னு கேக்குறான் அம்பாள். தேவையில்லை அப்படிங்கிற. அப்போ இந்த சரீரம் பூஜை பண்றதுக்கு நின்று இருக்கு, சுத்தரத்துக்கு இது மாதிரி ஒரு உரு எடுக்கிறது, நமஸ்காரம் பண்றதுக்கு தெம்பு இருக்கு அப்படின்னு சொன்னா உடம்புல இருக்கிறது சபம். இந்த மஜ்ஜ ரத்தம் எல்லாம் சேர்ந்தானா சக்தி ஏற்படுது, அப்படிதானே? அப்போ சக்தியுடைய அம்சம் இல்லாம இந்த சரீரம் ஜடமாயிடுது. அப்போ அதை வச்சு நீ என்ன பண்ண முடியும்னு கேக்குறா. அப்படிப்பட்டத எதுவா இருந்தாலும் நீங்க அபகரிச்சுக்கலாம், உங்களுடைய கூற்று எதுவுமே என் உடம்புக்கு தேவையில்லைங்கிற. உடனே அம்பாள் என்ன பண்றா, அந்த மகரிஷி உடம்புல இருக்கக்கூடிய ரத்த மஞ்ச மாம்சம் இருக்கக்கூடிய அம்பாளுடைய கூற்று எல்லாத்தையும் எடுத்துடுறான், ஆபரேஷன் பண்ணிடுறான். வெறும் சரீரத்துல எலும்பு வச்சு நிக்கிறார், நிக்க முடியாம கீழே விழறார், சக்தி இல்லை. நமக்கு எழுந்து நில்லுங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவான்? சார் சக்தி இல்லை சார், சக்தி போடல சார், உட்கார முடியல சார், படுக்க முடியல சார், நிக்க முடியல. அப்போ அந்த சக்தி வேணும் இல்லையா? இந்த சக்தி இல்லைன்னா இந்த சக்தி எடுத்த உடனே அவரால் எழுந்துக்க முடியல. உடனே திருப்பி சிவனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார். இத மாதிரி நான் சக்தியற்றவனாயிட்டேன், எனக்கு பலம் கொடுங்கோன்னு. உடனே சுவாமியின் திருவிளையாடல் விளையாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறவர் தானே. ஒரு கம்பு எடுத்து விடுறார் மகரிஷிக்கு. கம்பு எடுத்து கொடுத்த உடனே கம்பை பிடிச்சிட்டு எழுந்து நின்னுட்டார். அது அம்பாளுக்கு இன்னும் கடும் கோபம் வந்துடுது. என்ன நம்மளை மதிக்கலன்னு சொல்லி நான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் பண்றேன், என்னட்ட ரெக்கமெண்ட் பண்ணி குடுறி அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, தனியா கொடுத்தா என்ன? அதுதான் போய் எதுக்குமே மனைவி கிட்ட போய் ஒரு உத்தரவு கேட்கறதுக்கு முன்னாடி கணவனை பாக்குறதுனால எந்த காரியமும் நடக்காது. ஏன்னா இது நான் வச்சனத்துக்காக விளையாட்டுக்காக பெண் ஆட்சி அப்படிங்கிறதுக்காக பேச வரல. ஒரு தானம் பண்ணணும்னு சொன்னா வெத்தலை பாக்கு தட்சிணை பழங்கள்லாம் வச்சு மனையால் தீர்த்தம் போட்டால் மட்டும்தான் அந்த தானம் முழுமையாகும். அப்படி கொடுக்காத தானம் முழுமை பெறாது. இது சாஸ்திரங்கள்ல சொல்லிருக்கு. இந்த தாம்பூல தட்சிணை தாம்பூலம் எடுத்து வெத்தலை பாக்கு வச்சு பழம் வச்சு தட்சிணை வச்சு ஐயா கொடுக்கறோம்னு சொன்னா இத வெறுமனே கொடுத்தா அது பலன் கிடையாது. மனையால் அதில் தீர்த்தம் விட வேண்டும். ஒரு சொட்டு தண்ணியை விட்டு நானும் இதற்கு சம்மதிக்கிறேன்னு கொடுக்கும் போதுதான் அது தானம் முழு பலனை கொடுக்கும். இதெல்லாம் கொடுக்க கூடாது, இதெல்லாம் அபிப்பிராயம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க வச்சுங்க, ஒரு நிமிஷத்துல நாம என்ன கோடி கோடியா தெரியாம கொடுத்தா கூட என்ன ஆகும்னா நிஷ்பலம், பலன் அற்றவையாய். அப்படி அம்பாளுடைய கோபத்தினால அது பிருங்கி மகரிஷிக்கு இன்னும் அதீதமான சாபங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் அம்பாளுடைய தரப்புல. பரமேஸ்வரனுக்கும் அம்பாளுக்கும் கோபம் சக்தி பெருசா சிவம் பெருசாங்கிற அளவுக்கு சண்டை போகி தான் இந்த இடத்தை விட்டு விலகிய பிறகு உங்களால் எப்படி நடக்க முடியுதுன்னு பாக்குறேன்னு சொல்லி அம்பாள் கிளம்பி போயிடுறான். திருக்கைலாயத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்துடுறா. அது ஒரு அம்பாள் செய்யக்கூடிய ஒரு திருவிளையாடல், சிவன் நடத்திய ஒரு திருவிளையாடல். அப்போ என்ன பண்றாங்க, அம்பாள் ஒரு வெறும் வெறுத்த காடா இருக்கு. வெறுத்த காடுன்னு சொன்னா எல்லா மரங்களும் பட்டு போயிருக்கு. பெரிய வனம் அது பட்டு போய் கிடக்கு.
அந்த வனத்துக்கு நடுவுல ஒரு ஆசிரமம் இருக்கு. அதுதான் வசிஷ்டர் ஆசிரமம். வசிஷ்டர் ஆசிரமம் இருக்கிற பகுதி பட்டு போய் கிடக்கு. அங்க அம்பாள் ஒரு புங்க மரத்து அடியில தவக்கோலம் கொண்டு உட்கார்றா. அப்படி உட்கார்ந்த உடனே அம்பாள் போய் இருக்கிற இடம் எப்படி இருக்கும்? அம்பாள் ஒரு இடத்துக்கு வந்தானா எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்கும். அதே போல அம்பாள் அங்க இறங்கினது தெரிஞ்சு அங்க பட்டு போன மரம் எல்லாம் துளிர் விட்டு நல்ல செழிப்பா பூக்களும் காய்களும் பழங்களுமா தொங்க ஆரம்பிச்சுருது. அதற்கு ஒரு உதாரணம் நம்ம நடராஜர் நகர் ஸ்ரீவித்யா பாலாபீடம் ஒண்ணு உதாரணம் போடும். இந்த இடம் எப்படி இருந்ததுன்னு இங்க பகுதி வாழ் மக்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட வறண்ட பகுதியில இங்க அம்பாள் குடிக்கொள்றேன்னு வந்து அமர்ந்த உடனே இந்த இடம் எவ்வளவு பிரகாசமாக ஆகிவிட்டது அப்படிங்கிறது இந்த தெருவாசிகள் நகர்வாசிகளுக்கு வெளிச்சமா. அப்படி அம்பாள் இறங்கி இருக்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா செழிப்பா இருந்தது வனம் ஃபுல்லா. உடனே வசிஷ்டர் வெளில வந்துட்டு, என்ன ஆச்சரியமா இருக்கு, இந்த இடம் இப்படி இருக்கு, ஏதோ தேவ பிரசன்னம் நடந்திருக்க, ஏதோ தெய்வத்தை இங்க வந்து பிரசன்னமாயிருக்கா அப்படின்னு சொல்லி வரார். வரும்போது அம்பாளை பார்த்துடுறார். தவக்கோலத்தை உட்கார்ந்து இருக்கா. அப்போ என்னம்மா இது கோலம் இப்படி உட்கார்ந்து இருக்கே அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் பர்த்தாவை அடைவதற்காக ஒரு தவம் செய்கின்றேன், கணவனை அடைவதற்காக தவம் செய்கின்றேன். என்னம்மா இது திருவிளையாடல்? அதான் திருவிளையாடல் தான் அப்படின்னு. யாருமே இதுவரை எடுத்திடாத ஒரு நோன்பை எனக்கு எடுத்து கொடுங்க. அந்த நோன்பை நான் பின்பற்றி அந்த விரதத்தின் பலனாக நான் இறைவனை அடைய வேண்டும்னு கேட்கிறா. அதை எடுத்து கொடுக்கிறார் சிஸ்டர். அதுக்கு பேர் தான் கேதாரேஸ்வர நோன்புன்னு இருக்கு. இந்த கேதாரேஸ்வர நோன்பு 21 நாட்கள் ஒவ்வொரு சரடுகளாக சேர்த்து 21 விதமான பட்சணங்கள், 21 விதமான பழங்கள், 21 விதமான பலகாரங்கள் எல்லாம் வச்சு அம்பாளுக்கு சுவாமியை பரமேஸ்வரனை வழிபாடு செய்தால் நாம் விரும்பிய நல் இல் துணையை அடையலாம் அப்படின்னு சொல்றார். உடனே அம்பாள் அதையே நான் மேற்கொள்றேன்னு அன்னிலிருந்து எடுத்து கேதாரேஸ்வரர் நோம்பிருந்து இந்த 21வது நாள்ல சுவாமி ரிஷபாரூடராக வந்து அம்பாளை தன்னுடைய சதியாக ஏத்தென்று காட்சி கொடுக்கிறார். அப்போ அம்பாள் ஒரு வரம் கேட்கிறார் சுவாமிகிட்ட. என்னன்னா, நான் இந்த தவக்கோலம் பூண்ட இந்த உருவை, இந்த வடிவத்தை யார் நினைத்து மந்திரத்தினாலும் பூஜையினாலும் பக்தியினாலும் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நல்ல இல்துணையை அமைத்து தர வேண்டும் அப்படின்னு அம்பாள் பரமேஸ்வரன் வரம் கேட்கிறா. அப்படியே ஆகட்டும்னு சொன்னதுனால வசிஷ்டர் ஸ்வயம்பர கலா பார்வதின்னு மந்திரம் தந்து இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய திருமண தடைகளை நீக்குவதற்காகவே தந்த ஒரு வரப்பிரசாதம். அப்படிப்பட்ட ஒரு மந்திரத்தினாலே இன்றைய தினம் நாம் வழிபாடு செய்ய இருக்கின்றோம். ஸ்வயம்பர கலா பார்வதி தேவியை நாம் தியானித்து பூஜிப்பதனாலே நமக்கு நல்ல இல் துணையானது அமைந்து நாம் செழிப்பாக வாழ்வோம் என்று சொல்லி இப்பொழுது ஸ்வயம்பர கலா பார்வதி ஹோமமானது துவங்குகின்றது. ஜெய் பாலா மகா திரிபுர சுந்தரி.